பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிறு ஆராதனை நேரலையில் இணைந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள், விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வந்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல தருணத்தை தந்த அருமையான தேவாதி தேவனுக்கும் அருமையான போதகர் அவர்களுடைய குடும்பத்தார் யாவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரையும் சந்திப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பல வாரங்களாக பல மாதங்களாக நாம் இப்படி நேரில் கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதீர்கள். இவைகளெல்லாம் நிச்சயமாக மாறும். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் இப்படியே இருக்க விடமாட்டார். ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத, நம்முடைய புலன் அறிவினால் நாம் விளங்கிக் கொள்ள முடியாத மேன்மையான காரியங்களை பரலோகம் நமக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் வெளிப்பட போகிற ஒரு காலம் வருகிறது. அதற்கு இந்த நாட்களை பயன்படுத்தி நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவே செய்ய போகிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், ஆயத்தமாக இருங்கள், விழிப்பு நிலையில் இருங்கள். இந்த காலத்தை முழுமையாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏனென்றால் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரு ஆகப்பெரிய சிறப்பான ஞானமுள்ள காரியம் ஒன்று உண்டானால் அது நாம் தேவனோடு இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துவதாகத்தான் இருக்க முடியும். அந்த ஒன்றுதான் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே அதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வீடுகளிலே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் தேவனோடு அந்த ஐக்கியத்தை பலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் வைத்த ஒரு பாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற செய்தியினுடைய தலைப்பு டெஸ்டினி டெஸ்ட்ராயர். இலக்கை சீர்குலைக்கிறவன், டெஸ்டினி டெஸ்ட்ராயர். எப்பொழுதெல்லாம் தேவன் தீவிரமாக தேசத்திலே அல்லது ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலே தீவிரமான காரியங்களை செய்து மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு பெரிய ரிவைவலை, ஒரு மறுரூபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் முனைப்பு காட்டுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் தேவன் தன்னுடைய செயல்பாட்டை முடுக்கி விடுகிறாரோ, அப்பொழுதெல்லாம் அதை அறிகிற பிசாசு அதை எப்படியாகிலும் தடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனும் இன்னொரு பக்கத்தில் செயல்படுவதற்கு காரியங்களை அவன் தீவிரமாக நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய காலங்கள் சமீபித்து வருகிறதை, கர்த்தருடைய வருகை சமீபித்து வருகிறதை தனக்கு கொஞ்ச காலம் மட்டுமே உண்டு என்று அறிந்திருக்கிற பிசாசானவன் இந்த நாட்களிலே அவனும் தீவிரமாக ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் இப்பொழுது கண்களை விழித்து, ஆவியை விழித்து கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இதிலிருந்து நாம் அந்த செய்தியின் ஆழங்களுக்குள்ளே போக போகிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனம், அதாவது கடைசி வசனம், 13வது அதிகாரம் கடைசி வசனம், 25வது வசனம். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். அவன் சோரோவுக்கும் எஸ்தோவலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 13, 14, 15, 16 அதிகாரங்களை எல்லாம் வாசித்து பார்த்தால் அது சிம்சோனுடைய வாழ்வை குறித்த, நியாயாதிபதியாக இருந்த சிம்சோனை குறித்த சம்பவங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 13வது அதிகாரத்தினுடைய கடைசியிலே வசனம் இப்படி சொல்லுகிறது, அவனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் தேவனுடைய மனுஷனானால், தேவனுடைய மனுஷியானால், தேவனுடைய அழைப்பு உங்கள் மேல் இருக்குமானால், நீங்கள் ஒரு தேவ பிள்ளையானால், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய சிலாக்கியம், த ஹையஸ்ட் பிரிவிலேஜ் என்னன்னா தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவது, ஆவியானவராலே ஏவப்படுவது, ஆவியானவராலே உந்தப்படுவது, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பது. இந்த நாட்களிலே மிக அவசியமாக இருக்கிற ஒன்று
இந்த அனுபவம் தான் தேவனுடைய சத்தம் கேட்கிற அனுபவம். சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவத் துவங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு தேவன் ஒன்றை புலப்படுத்த விரும்புகிறார். அவனுக்கு தேவன் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருமே இந்த அனுபவத்திற்குள் இருக்க வேண்டும். இந்த அனுபவம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயும் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னதமான முடிவுகள் எடுக்கிற இடத்திலேயும் இருக்க வேண்டும். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் தேவை. இந்த இடத்திற்கு போகலாமா, இங்கே போக கூடாதா, இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, ஒவ்வொரு முடிவுகளிலேயும் உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் தேவை. அதை போலவே மிக முக்கியமான முடிவுகள், உங்கள் அழைப்பை குறித்த முடிவுகள், உங்களுடைய வாழ்வின் ஒட்டுமொத்த நோக்கத்தை தீர்மானிக்கிற முடிவுகள், இவைகளை எடுப்பதற்கும் ஆவியானவருடைய துல்லியமான சத்தம் நமக்கு தேவை. இந்த துல்லியமான சத்தத்தை கேட்டவர்கள் வாழ்க்கையிலே ஜெயித்திருக்கிறார்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். இந்த சத்தம் கேட்டவர்கள் தான் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு எந்த நஷ்டத்திற்கும் தயாராய், எந்த இழப்பு வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி, எந்த பெரிய உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி மிஷனரிகளாக புறப்பட்டு இந்த மண்ணை நோக்கி வந்தார்கள். தங்களுடைய அழைப்பிற்காக எதையும் பணயம் வைக்க முன் வந்தார்கள். ஒரு காலத்திலே மேற்கத்திய மிஷனரிகள் நம்முடைய நாடுகளுக்கு வரும்போது, இந்தியாவுக்கு வரும்போது அவர்களை பற்றி சொல்லுவாங்க, அவர்கள் சவப்பெட்டிகளிலே தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் என்று சொல்வார்கள். நாம சூட்கேஸ்ல கொண்டு வர மாதிரி அவர்கள் சூட்கேஸ்ல கொண்டு வரலையா, சவப்பெட்டியிலே தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திரும்பி போக மாட்டோம் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த மண்ணிலே தான், எந்த மண் என்னை அழைக்கிறதோ, எந்த மண்ணுக்காக நான் அழைக்கப்பட்டேனோ அந்த இடத்திலே சாவு வந்தாலும் நான் தயார் என்றுதான் அவர்கள் வந்தார்கள். இது எப்படி அந்த தீர்மானமான முடிவு எடுக்க முடிந்தது என்றால், உள்ளே கர்த்தருடைய சத்தம் கேட்டதனால தான் இது நடந்தது. இப்பொழுது சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவத் துவங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்த பகுதிகளை நாம் வாசித்து பார்ப்போமானால், அடுத்த 14:1 வாசிங்க. 14:1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். நாம பொதுவா சிம்சோனை பற்றி பேசும்போது என்ன சொல்றோம், சிம்சோன் திம்னாத்துக்கு போனான், சிம்சோன் திம்னாத்திலே போய் ஒரு பெண்ணை பார்த்தான் என்றெல்லாம் எப்பவுமே சிம்சோன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் சிம்சோன் திம்னாத்துக்கு எதுக்கு போனான்? சிம்சோன் திம்னாத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவராலே ஏவப்பட்டு போனான். ஆவியானவருடைய ஏவுதல் வந்தது. ஏவுதல் வந்த உடனே அடுத்தவன் போன இடம் அவனுடைய டெஸ்டினி. When you have a prompting in your heart, that prompting will lead you to your destiny. உங்களுக்குள்ள இருக்கிற ஏவுதல் உங்களை எந்த இடத்திற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ, எந்த தரிசனத்திற்கு அழைத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்தை நோக்கி அவர் அந்த ஏவுதல், அந்த சத்தம் உங்களை நகர்த்தும். சிம்சோனை தேவனுடைய ஆவியானவர் ஏவத் தொடங்கின பொழுது அவன் போய் சேர்ந்த இடம் திம்னாத். நாம சொல்றோம் திம்னாத்ல போய் அவன் பொண்ணை பார்த்தானே பேசிட்டு இருக்கோம். நோ, சிம்சோன் திம்னாத்துக்கு ஆவியானவராலே அனுப்பப்பட்டு போனான். திம்னாத்துக்கு போகாம வேற எங்க போக முடியும்? திம்னாத் இஸ் ஹிஸ் ஜியோகிராபிக்கல் லொகேஷன். திம்னாத்திலே தான் அவன் போக வேண்டும். அடுத்த வசனத்தில் வாசித்து பார்த்தால் அது கர்த்தருடைய செயல் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் தான் அவனை திம்னாத்துக்கு அனுப்பினார். அங்கேதான் போக வேண்டும். உங்கள் சத்துருக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் நீங்கள் இருக்க வேண்டும். நமக்கு எல்லாமே சௌகரியமான இடத்தில் இருப்பது தயவு சித்தம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, எங்கே அசௌகரியங்கள் உங்களை சூழ்கிறதோ, எங்கே ஆபத்துகள் உங்களை சூழ்கிறதோ, எங்கே ஆவியானுடைய ஏவுதல் இருக்கிறதோ அந்த ஆபத்துகளையும் மீறி நீங்கள் அங்கேதான் போக வேண்டும், அங்கேதான் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சில ஆபத்துகளுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை அங்கே ஏவுவது ஆவியானவர் தான். ஆவியானுடைய சத்தம் இருந்தால் நீங்கள் எந்த சவால் நிறைந்த எல்லைக்குள்ளும் தைரியமாய் போவீர். சிம்சோன் திம்னாத்துக்கு போனான். ஆனா இங்கதான் டெஸ்டினி டெஸ்ட்ராயர் வருகிறார். திம்னாத்துக்கு கர்த்தர் அவனை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்னா, 4வது வசனத்தை வாசிங்களேன். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும். அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி அனுப்பப்பட்டான். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அவனை திம்னாத்துக்கு எதற்கு அனுப்பினார் என்றால், மகனே, உன்னை நான் எதற்காக அழைத்தேனோ அந்த மக்களை நீ பார்க்கணும். சிலரை கர்த்தர் ரட்சிப்பதற்கு, ரட்சிப்புக்குள்ளே ஜனங்களை நடத்துவதற்கு அழைக்கிறார்.
சிலரை கர்த்தர் சத்துருக்களை பட்சிப்பதற்கு அழைக்கிறார். உங்களுடைய ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ல உங்களுக்கு ரட்சிப்பதற்கும் ஆட்கள் இருப்பார்கள், நீங்கள் பட்சிக்க வேண்டியவர்களும் அங்கே இருக்கும். திம்னாத்துக்கு கர்த்தர் சிம்சோனை எதற்கு அனுப்பினார் என்றால், உன் சத்துரு இன்னான் என்பதை நீ முதலில் விளங்கிக் கொள் என்று அனுப்பினார். உங்கள் மேல் ஒரு அழைப்பு இருக்குமானால் முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது உங்கள் தேவன் யார் என்பதும் அந்த ஏவுதலை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் சத்துரு யார் என்பதை புரிந்து கொள்ளும். இந்த சத்துருவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனா அவனுடைய மிஸ்லீடிங்க்கு நீங்கள் சீக்கிரமா இலக்காக்கி விடுவீர்கள். ஆண்டவர் அவனை அங்க அனுப்பி எதுக்கு அனுப்பிச்சார்னா, பெலிஸ்தியர் மேல் குற்றம் கண்டுபிடிக்க அனுப்பினார். இவன் உன்னுடைய எதிரி என்று அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு அனுப்பினார். இங்கே இருக்கிறவர்களைத்தான் நீ இலக்கு வைக்க வேண்டும், இவர்களைத்தான் நீ ஜெயிக்க வேண்டும், இவர்கள் தான் உன்னுடைய தரிசனத்தின் ஆட்கள், இதற்காகத்தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன், இவர்களை பார் என்று அனுப்பினார். ஆனால் போகிற வழியில் சிம்சோனுக்கு என்ன நடந்தது என்றால், இங்கதான் பெரிய அழைப்புகள் இந்த இடத்திலே தான் செருக்கி இருக்கிறது, பெரிய தரிசனங்கள் இந்த இடத்திலே தான் மழுங்கி போய் இருக்கிறது. என்ன நடந்ததுன்னா, இவன் யாரை சங்கரிக்க வேண்டுமோ அவர்களோடு சம்பந்தம் கலக்கும்படி பிசாசு டைல்யூட் பண்ணும். இவன் போய் பார்க்க வேண்டிய, இவன் போய் எதிரிகளாக பாவிக்க வேண்டியவர்களை பிசாசு எவ்வளவு அழகா காட்டினா, அவர்கள் அவனுக்கு ரொம்ப இனிமையானவர்களாக இருந்தார்கள். அங்க இருக்கிற பெண் ரூபவதியாக தெரிந்தாள், அவள் அழகுள்ளவளாக தெரிந்தாள், வாழ்ந்தா அவளோட தான் நினைச்சான். இதை எனக்கு ரொம்ப அதுல இது ஒரு பெரிய டாபிக். இந்த டாபிக்கை ஒரு 2 நாளாவது பேசணும். இவன் அந்த பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்றான், அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றான். 2வது வசனம் வாசிங்க. திரும்ப தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன். திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன். ஒரு பெண்ணை கண்டேன். இப்ப யாரை பார்க்கணும்? இவன் பார்க்க வேண்டியது பெண்ணை அல்ல. உங்கள் அழைப்பில் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்றால், ஈர்ப்புகளை அல்ல, இலக்கை பார்க்க வேண்டும். கர்த்தர் எதுக்காக உங்களை அழைச்சாரோ அதை பார்க்கணும். தாவீது ஃபர்ஸ்ட் என்கவுண்டர், அவனுக்கும் பிரச்சனை பெலிஸ்தியன் தான். ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வரான், அப்பதான் கோலியாத்தை பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிச்சு, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனை நான் வெட்டி பறவைகளுக்கு இரையாக போடுவேன். இவர் சொல்றாரு, சிம்சோன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் இருக்கிற பெண் எவ்வளவு அழகா இருக்கிறான். தாவீது சொன்னா அவனை கொல்ல வேண்டும், சிம்சோன் சொன்னா அவளை எனக்கு கொல்ல வேண்டும். அந்த வசனத்தை வாசிங்களேன், 3வது வசனம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். இந்த 2வது வசனத்துக்கு 3வது வசனத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, கவனிச்சிங்களா? 2வது வசனத்துல என்ன சொல்றாரு? கடைசியில அவளை எனக்கு கொல்ல வேண்டும். 3வது வசனம் கடைசியில் என்ன சொல்றாரு? அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அடுத்தது அவளையே எனக்கு கொல்ல, அவளையே எனக்கு கொல்ல வேண்டும். அவளை எனக்கு கொல்ல வேண்டும். எப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறீங்களோ, அப்ப அவங்களுக்கு அடுத்தது என்ன ஆகுனா அதுதான் வேணும்னு ஆயிரும். எதுக்குடா செல்போன், அதுதான் வேணுமா சொல்றான். அவளை எனக்கு கொல்ல வேண்டும் சொன்னா, இந்த தாயும் தகப்பனும் அவங்க சொல்றாங்க, நம்ம இனத்துல நீ ஒரு நசரேயன் இருந்தாலும் நம்ம இதுல நமக்கு உனக்கு பொருள் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, அவன் சொன்னா, இவ்வளோ வந்ததுக்கு பிறகு அவளையே எனக்கு கொல்ல வேண்டும். அடைந்தால் மகாதேவி, இல்லையே மரண தேவினா, அவளையே எனக்கு கொல்ல வேண்டும். நம்ம ஆண்டவர் நீங்க இந்த சிம்சோன் அவனுடைய ஃபேமிலி அதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய டீலிங் ரொம்ப he was so gracious when he deal with the called ones. அழைக்கப்பட்டவர்களை டீல் பண்ணும்போது ஆண்டவர் காட்டுற கிருபை இருக்கு பாருங்க. உங்க மேல ஒரு அழைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவர் உங்களுக்காக இறங்கி வர்ற நிலைமை பார்த்துட்டீங்கன்னா, அந்த 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 பரிதவிப்பை புரிந்து கொண்டால் அதற்கு நீங்க துரோகம் பண்ண மாட்டீங்க. இப்ப அவன் சொல்றான், அவளையே எனக்கு கொள்ள. இப்ப என்ன நடந்ததுன்னா,
அவன் பெலிஸ்தியருக்கு குற்றம் கண்டுபிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தருடைய செயல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இங்க நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும். இப்ப ஏன் இவனுக்கு பெலிஸ்தியர் மேல வெறுப்பு வரல? ஏன் பெலிஸ்தியரை பார்த்தோன்னா அவன் எதிரின்னு உனக்கு தோணல? பல நேரங்களிலே பிசாசு நம்முடைய எதிரிகளை நம்முடைய கண்களுக்கு மறைத்து விடுகிறான். நாம எங்க இணைப்பில் இருக்க வேண்டுமோ அங்க நம்ம துண்டிச்சிடறோம், எங்க எதிர்க்க வேண்டுமோ அங்க ரொம்ப ஐக்கியமாயிரும். இது ஆவிக்குரிய உலகத்துல மிகப்பெரிய டேஞ்சர். எங்க சபையோட ஐக்கியமா இருக்க வேண்டிய இடத்துல பிரிஞ்சிடறோம், அது ஊழியத்தோட ஐக்கியமா இருக்க வேண்டிய இடத்துல பிரிஞ்சிடறோம். எங்க ஐக்கியம் இருக்கக்கூடாதோ அங்க நல்ல ஐக்கியமா இருக்கும், அங்க சண்டையே வர்றதில்லை, அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இந்த 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 கோபம் ஏன் வரல? தாவீதுக்கு வந்த மாதிரி ஏன் கோபம் சிம்சோனுக்கு வரல அப்படின்னா, தாவீது தனியா இருக்கும் போதே அவன் கர்த்தரோட இப்ப இந்த இந்த ப்ரிப்பரேஷன் டைம்னு ஒன்று இருக்கு பாருங்க. உங்க காலிங் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கு. இந்த ப்ரிப்பரேஷன் டைம் உங்களுக்கு தெரியாமே நடந்துட்டு இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு டைம். அந்த டைம்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் அதான் சொல்றேன், நம்ம நிறைய விஷயங்கள் ரொம்ப லைட்டா எடுத்தது தான் நம்மளுடைய பெரிய பிரச்சனை. இந்த ப்ரிப்பரேஷன் டைம் எப்படி உருவாகுதுன்னா, அது ஒன்னு டைரக்ட் என்கவுண்டர்ல வரும், அல்லது உங்களுக்கு ஒரு தரிசனம் எங்கிருந்தாவது ஊட்டப்பட்டிருக்கும், அது எனக்குரியதுதான் என்று ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த நிச்சயம் அந்த நாளில் இருந்து நீங்கள் வேற ஆளா மாறிடுவீங்க. That is God's doing. அது உங்களை ப்ரிப்பரேஷனுக்கு கொண்டு போகும், அது உங்களை வனாந்தரத்துக்கு நடத்த செல்லும், அது உங்களை தனித்திருக்க வைக்கும். இயேசு அதைத்தான் செய்தார், பவுல் அதைத்தான் செய்தான், யோவான் ஸ்நானகன் அதைத்தான் செய்தார். இந்த ப்ரிப்பரேஷனை உங்களுக்கு டைரக்ட் என்கவுண்டர்ல வரலனா, it must be come from your parent or from spiritual parent. உங்கள் ஆவிக்குரிய சபையிலிருந்து அது உங்களுக்கு ஊட்டப்பட வேண்டும், அல்லது உங்கள் ஆவிக்குரிய தாய் தகப்பனிடம் இருந்து அது உங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் சிம்சோனுடைய மிகப்பெரிய ஃபெயிலியருக்கு காரணம். என்னன்னா, இந்த தலைமுறையினுடைய மகா பெரிய ஒரு தோல்வி பாதைக்கு காரணம் என்னன்னா, இந்த தரிசனம் சரியாய் கடத்தப்படவில்லை. அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. ஏன் எதிர்க்க வேண்டியவர்களை எதிர்க்க தோன்றாமல் நேசிக்க தோணுது அப்படின்னா, தரிசனம் ஊட்டப்படலை. எப்படி சொல்றேன்னா, சிம்சோன் மற்ற நியாயாதிபதிகளை போல டைரக்ட் என்கவுண்டர் அவனுக்கு ஏற்படல. ஆண்டவர்கிட்ட டைரக்டா அவன் பேசல, எதுவும் நடக்கல. சிம்சோனுடைய என்கவுண்டர் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அவனுடைய விஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஒரு மனிதனை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி முந்தைய தலைமுறைகளில் இருந்து அதுக்கு வித்துடுகிறார். அது விளைஞ்சு 3வது 4வது தலைமுறையில் விளையுது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆபிரகாம கர்த்தர் அழைச்சார்னு நினைக்கிறோம். நோ, தேராக கர்த்தர் அழைச்சார். தேராகு தான் கானானுக்கு போக ஆரம்பிச்சான். அதை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 11வது அதிகாரத்தில் இருக்கும், 11வது கடைசி பகுதியில கானானுக்கு போக பயணத்தை துவக்கியது தேராகு. அந்த பயணத்தில் பாதியில அவர் இறந்துறார். அப்ப காட்ஸ் பிளான் தேராகுல ஆரம்பிக்குது ஆபிரகாம பிடிக்கிறதுக்கு. உங்களை பிடிப்பதற்கு ஆண்டவர் எத்தனை தலைமுறைகளாய் முயற்சித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எங்கெங்கெல்லாம் போராடினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் எழும்புறாங்கன்னு தெரியுமா? நீங்க கருவில் இருக்கும்போது சிதைப்பதற்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தது என்று தெரியுமா? அத்தனையும் தாண்டி ஒரு கண்ணுக்கு தெரியாத கரம் கருவிலே உங்களை மூடியது, தப்பிக்க வச்சது. இத்தனை ஆண்டு காலம் நடத்தி வந்திருக்கிறது, இவ்வளவு காலம் பொறுமையா இருந்திருக்கிறது, இனிமேலும் பொறுமையா இருக்க தயாரா இருக்கிறது, நடத்திட்டு வந்திருக்கிறார். தேராகத்தான் கர்த்தர் அழைச்சார். தேராக தான் புறப்பட்டான் கானானுக்கு போக. எல்லாரையும் கூட்டிட்டு வருகிறார். வழியில் அவர் இறந்துறார். நாம என்ன நினைக்கிறோம்? ஆதியாகமம் 12 மட்டும் எடுத்துக்கிட்டு நாம என்ன சொல்றோம்? கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நீ இந்த இடத்துக்கு போக ஜனத்தை எல்லாம் விட்டுட்டு வான்னு சொன்னாருன்னா, நோ, அவன் ஏற்கனவே விட்டுட்டு வந்துட்டான். 12ல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, திரும்பி போயிடாதேன்னு சொல்றார், விட்டுட்டு வான்னு சொல்லல. நீ ஏற்கனவே ஒரு தரிசனத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாய். உன் தகப்பனுக்குள்ளே நான் ஒரு வித்தை வைத்தேன், அந்த வித்து வேலை செய்ய ஆரம்பித்தது. அதுல அவன் புறப்பட்டு வந்திருக்கிறான். பாதி தூரத்தில் அவன் இறந்துட்டான். இப்ப நீ திரும்பி அந்த இடத்துக்கு போகாதங்கிற ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இருந்து கர்த்தர் ஆரம்பிக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க அப்பா இறந்தப்ப அவரோட இருந்தவர்கள் சிலர் அதுக்கப்புறம் துக்கம் விசாரிக்க வந்தப்ப பேசிட்டு இருந்தாங்க.
அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து இந்த மாதிரி ஆயிட்ட, கிறிஸ்டினா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு ஃப்ரெண்டு, அவர் சொல்றாரு, உங்க அப்பனும் இப்படிதான் இருந்தானார். அப்ப அவரு ஏதோ ஒரு காரணங்களின் நடுவில் மாறிட்டார். அப்ப அந்த வித்து எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்திருக்கிறது, அது முளைத்து வந்திருக்கிறது, அதை கர்த்தர் விளைய செய்கிறார். உங்க மேல இருக்கிற அழைப்பு கர்த்தர் விளைய செய்வார். அந்த தரிசனத்தை மட்டும் ஒன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்சோனை பற்றி சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனோவாவுடைய மனைவிட்ட வந்து சொல்றாரு, நீ நீ மலடியா இருக்க, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைகளில் இருந்து ரட்சிப்பான் சொல்ல, ரட்சிக்க துவங்குவான் சொன்னார். ரட்சிக்க துவங்குவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he has அது என்ன அந்த பந்தத்துக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த மேண்டில், அது அந்த டார்ச், அந்த டார்ச்சை நீ அடுத்த தலைமுறை கடத்தணும்னு அர்த்தம். இப்ப அவர் சொல்றாரு, இவன் ரட்சிக்க துவங்குவான், இவன் ஒரு பார்ட்டை செய்வான், அதற்கு பிறகு அடுத்த பார்ட்டுக்கு அவன் கடத்தணும். அதற்கு இந்த தரிசனத்தை சொல்றான்ல, நீ அவனுக்கு சரியா கடத்துன்னு அர்த்தம். இது சரியா செய்யப்பட்டிருந்தால் சிம்சோனுடைய வாழ்க்கை இப்படி மாறிக்க. சிம்சோன் இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படியே தான் பேசிட்டு இருக்கிறோமே தவிர, நான் சொல்றேன், இந்த தலைமுறைக்கு நடக்க வேண்டிய, இந்த காலகட்டத்தில், இந்த கொரோனா, இந்த லாக்டவுன், இந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை. நாம எல்லாம் ஆயத்தமாகறோம், பாவத்தை அறிக்கை எடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். நான் சொல்றேன், இப்ப நாம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஏற்பாடு என்னன்னா, அடுத்த தலைமுறையை தரிசனத்தை கடத்தி எழுப்ப வேண்டிய ஒரு மகத்தான பணியை சபை இப்பொழுது செய்யாவிட்டால், நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், பின்னால் சபை தூக்கப்பட வேண்டி வரும். இப்போ ஒரு தலைமுறை நீங்க எழுப்ப தவறிவிட்டால், இப்போ அடுத்த ஜெனரேஷனை சேனல் பண்ண தவறிவிட்டால் வருந்த வேண்டிய நிலைமை வரும். இப்பொழுது நாம் அதை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும், செய்தே ஆகணும். நீங்க சமீப நாட்களாக தொடர்ந்து அடுத்தடுத்து பரிசுத்தவான்கள் மறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியே கண்டினியூவா நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுது? அதுவும் சாதாரணமான நாட்கள் இல்ல, ஜாம்பவான்கள், சாதித்தவர்கள், பராக்கிரமம் செய்தவர்கள், கர்த்தருக்காக வாழ்க்கையை வார்த்தவர்கள். எதை காட்டுதுன்னா, ஒரு வெற்றிடம் உருவாகி கொண்டிருக்கிறது, அதற்கு நீங்கள் எழும்பணுங்கிறத காட்டுது. இந்த தலைமுறையில், இந்த மத்தியம வயதில் இருக்கிறவர்கள் ஒரு பாலமாக இருந்து அடுத்த ஒரு தலைமுறையை எழுப்பி இந்த தரிசனத்தை கைமாற்றி ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதை இப்ப சபை தீவிரமா செய்யணும். That's why I believe in children. ஆகவேதான் நான் இளம் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் மேல ரொம்ப கவனம் வைக்கிறேன். அவர்களை நம்புகிறேன். அவங்க எதிர்காலம், தேசத்தின் எதிர்காலம் அவங்க கையில தான் இருக்கு. இப்ப சிம்சோனுக்கு வெறுக்க முடியல. ஏன் வெறுக்க முடியலங்கிறத இதை பார்க்கலாம். 13வது அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ தரிசனம் பெற்றவர்களாகிய நீங்கள் கவனக்குறைவா இருந்துட்டீங்கன்னா, அல்லது ஒரு மாதிரி டைல்யூட்டடா ஆயிட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் ஒரு நீடு இருக்கும்போது ரொம்ப பயங்கரமா ஆண்டவரை தேடுவோம். அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அப்படியே டவுன் ஆயிடும். இப்ப இந்த 13வது அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். 13வது அதிகாரம் 1 கொஞ்சம் வேகமா வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சைரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்று புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இப்போ 40 வருடம் கர்த்தர் அவர்களை பெலிஸ்தரின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். ஒரு சிறையிருப்பின் காலம், ஒரு இக்கட்டான காலம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு ரட்சகனை எழுப்புறார். அந்த டைமிங் வரும்பொழுது அவருக்கு பிராம்ப்டிங் வருது. ஒரு ரட்சகனை எழுப்புகிறார். இந்த ரட்சகனை எங்கிருந்து எழுப்புறார்னா, ஒரு
பிள்ளை பெறாத மலடியா இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து அந்த ரட்சகன் எழுப்பப்படுறான். இப்ப அவகிட்ட ஒரு நாள் கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்லுகிறார், நீ மலடியா இருக்கிறார். ரெண்டு விஷயம் இருக்குது அதுல. 3வது வசனம் 4வது வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, 3வது வசனம் கவுன்சில் ஆஃப் காட் டு த மதர், தாய்க்கு சொல்றார் நீ எப்படி இருக்கணும்னு. 4வது வசனம் பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்றார். இத நீ எச்சரிக்கையா இருந்து, இவன் ரட்சிக்க தொடங்குவான், இவன் ஒரு ரட்சகன், he is a national need, தேசத்தின் தேவையை நான் உன் வயிற்றுல வைக்கிறேன், அவனை பத்திரமா எடுத்து நீ தேசத்தில் கொடுத்துடணும். அன்னாளுடைய வயிற்றிலே கர்த்தர் அதைத்தான் செஞ்சார், தேசத்தின் தேவையை வச்சார். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரத்யட்சமான தரிசனமும் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்ட நாட்களிலே சாமுவேலை தேசத்தின் தேவையாக கர்த்தர் அன்னாளின் வயிற்றில் வைத்தார். அவ கரெக்டா அதை பெற்று எடுத்து தேசத்துக்கென்றே ஒப்பு கொடுத்து விட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றார், இவன் தேசத்தின் தேவை, இவனை தேசத்துக்காக நீ ஆயத்தப்படுத்து. இவனை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாம் நினைக்காத, இவனை இன்ஜினியரிங் சேர்த்தலாம் நினைக்காத, இவன் தேசத்தின் தேவை, இவனை அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருந்தார். I prophesy to some of you, give your children 100% to the call of God and to the need of the nation. தேசத்தின் தேவைக்கும் தேவனுடைய அழைப்புக்கும் வார்த்து விடுங்கள். அவனை என்ன செய்யலாம்னு யோசிக்காதீங்க, அவனை என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். அதனாலதான் ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டார். நீங்க ஏதாவது செஞ்சிருவீங்கன்னா அவனை அப்படியே கொடுத்துருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவனை கொண்டு வந்து தேசத்தில் அப்படி அண்ணால தான் செஞ்சா, கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டான். இப்ப இந்த ப்ராஃபஸி வந்த உடனே மனோவாவினுடைய மனைவியினுடைய ரியாக்ஷன் பாருங்களேன். 6வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது, எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, சரி அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்றார். இப்ப மனோவாவினுடைய மனைவி நேர மனோவாட்ட போய் சொல்றா, நான் ஒருவரை சந்தித்தேன், அவருடைய சாயல் தேவனுடைய தூதனுடைய சாயலை போல் இருந்தது, அவ்வளவு பிரகாசமா இருந்தது. அந்த பிரகாசத்தை பார்த்த உடனே எனக்கு பேசவே தோணல, அவர் யாருன்னு நான் கேட்கல, அவரும் யாருன்னு எனக்கு சொல்லல. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், ஒரு தரிசனம் எனக்குள்ள வைக்கப்பட்டுருச்சு. யார் சொல்றா, எப்படி சொல்றாங்க, இவர் சொல்றா நடக்குமா, இவர் தீர்க்கதரிசியா, அதெல்லாம் இல்ல. You know your prophecy. Don't judge the prophet, judge the prophecy. You know prophecy, if the prophecy is for you, you know it. இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கானது என்றால் உங்களுக்கு தெரியும். அது உள்ள வரும்போது ஒரு உயிர்ப்பு வரும், அது அப்படியே உங்களுடைய கர்ப்பத்தை சூழ்கொள்ள வைக்கும். அதுல ஒரு நெருப்பு இருக்கும், அது உள்ள வரும்போது உங்களுக்கு தெரியும். அந்த ப்ராஃபஸி வந்தோன்னா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இது எனக்கு தான். ஏனென்றால் நான் அப்படிப்பட்ட மகிமையை பார்த்தேன், அதை சொன்னவர்கிட்ட அப்படி ஒரு மகிமையை பார்த்தேன். அவன் வந்து புருஷன் சொல்றா, இப்படி ஒருத்தரை நான் பார்த்தேன், அவர் அவ்வளவு பயங்கரமானவராக இருந்தார், அவரை நான் கேள்வி கேட்க துணியவில்லை. ஐ டெல் யூ, டோன்ட் கொஸ்டின் யுவர் ப்ராஃபட். உங்கள் தீர்க்கதரிசியை உங்களுக்கு கர்த்தர் வச்சவரை டோன்ட் கொஸ்டின், கேள்வி கேட்காத, கேள்வி கேட்க துணியவில்லைங்கிறார். நான் அவரை கேள்வி கேட்க மாட்டேன். இது ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி டு கெட் யுவர் பிளெஸிங்ஸ். Why your blessings are on the way? ஏன் அதெல்லாம் வழியில பிளாக் ஆயிருக்குது? Because you question God. You question God's servant. கேள்வி கேட்காதீங்கிறார். அது சொன்னா அவ புருஷன் சொல்றா, புருஷன் சொன்னா அவர் சொல்றாரு, 8வது வசனம், அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது மனோவா கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்றார். ஓ, எங்க குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ட்டு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். நீங்க இந்த 13வது அதிகாரம் முழுக்க அப்படியே வரி வரியா வாசிச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய டீலிங் நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்க, அழைக்கப்பட்டவனுக்காக இறங்கி வந்து வேலை செய்யற கர்த்தர். ஆண்டவருடைய டீலிங், மனோவாவினுடைய டீலிங். இப்ப ஆண்டவருக்கும் இப்ப இப்ப இந்த நான் கம்யூனியன் பத்தி பேசும்போது நேற்று கொஞ்சம் அதை தியானிச்சுட்டு இருந்தேன். அப்ப
கம்யூனியனை பத்தி பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் வீட்டில் வாசிங்க, இப்ப அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. யோவான் 6ல் ஜீவ அப்பம் நானேனார் அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டே வர்றார். அப்பத்தை பத்தி பேசுறார், தன்னுடைய மரணத்தை பத்தி பேசுறார், லைஃப் கிவிங்க பத்தி பேசுறார். இந்த அப்பத்தை புசித்தா, இந்த ரத்தத்தை பானம் பண்ணா என்ன நடக்குன்னு பேசுறார். வெரி எசென்ஷியல் ட்ரூத்தை பேசுறார். இத சீஷர்களுக்கு பல்வேறு தருணங்கள்ல இயேசு சொன்னார். மரணத்தை பத்தி கொஞ்சம் பேசினார், அப்புறம் இந்த ரெசரக்ஷன் பத்தி பேசினார், இந்த அப்பம் ரசம் அதை பானம் நித்திய ஜீவனை பத்தி பேசினார். இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸா புரிஞ்சுக்க தெரியல. இப்ப இவர் இதை பேசின உடனே அங்க வசனம் சொல்லுகிறது, அது முதற்கொண்டு அவருடைய சீஷரில் அநேகம் பேர் அவரோடு கூட நடக்காமல் பின்வாங்கினார்கள். எனக்கெல்லாம் ரொம்ப இந்த அடிக்கடி 1 கொரிந்தியர் 11 வாசிக்கும் போது ஒரு கேள்வி வரும். நீங்கள் அவருடைய சரீரத்தை சரியானபடி நிதானித்து அறியாமல் போஜன பானம் பண்ணீங்கன்னா, இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். எனக்கு அது ரொம்ப பெரிய கேள்வியா இருந்தது. நித்திரை எப்படி அடைஞ்சிருக்க முடியும் கம்யூனியன் சாப்பிட்டு? அப்படி யாராவது இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் இருந்திருக்கிறார், கம்யூனியன் சாப்பிட்டு செத்து போனவர். யாரு? யூதாஸ். யூதாஸ் ஏன் செத்து போனார் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் ரெவலேஷன். முக்கியமான விஷயத்தை சொல்றாரு, நான் தான் அப்பம் ஜீவப்பம், நான் அவர்கள் நித்திய ஜீவனை கொடுப்பதுதான் என்னுடைய போஜனமா இருக்குது, இதற்காகத்தான் நான் வந்தேன் பேசிட்டே இருக்கிறாரு. இந்த அப்பத்தை புசிக்கணும், இந்த ரத்தத்துல பானம் பண்ணணும். அது முதற்கொண்டு அவருடைய சீசரில் அநேகர் விலகி போனார்கள். விலகி போனோன்னு இயேசு அப்படியே மனம் உடைந்து கேட்கிறாரு, பேதுருவை பார்த்து, சீசர்களை அப்போஸ்தலரை பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களான்னு கேட்டார். அப்படின்னா என்னன்னா, இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை, நித்திய ஜீவனை இழந்து விட்டு நீங்க என்ன விட்டு போறீங்களான்னு கேட்கல, நித்திய ஜீவனை இழப்பதற்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இதுல விஷயம் என்னன்னா, நித்திய ஜீவனுக்காக விலை கொடுக்கிறார் பாருங்க, அது பயங்கரமான விலை. அவர் என்ன சொல்றாரு, அவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடட்டும், நீங்கட்டும் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அது பயங்கர பெயின்ஃபுல்லான பிரைஸ். கொடுக்கிறவர் சொல்றார், அந்த விலையை கொடுக்க முன் வந்தவர் சொல்லுகிறார், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃப்ரீயா வாங்கிக்கிறவன் சொல்றான், இதை எவன் கேட்பான், இது வேஸ்ட்டுங்க. நம்ம ஆட்டிடியூட் பாருங்க. அப்ப பேதுருட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நீயும் போய்விட மனத இப்பேற்பட்ட பிரஷியஸ் சாக்ரிஃபைஸ காலுக்குள்ள மிதிக்க போறியான்னு கேட்கிறாரு. பேதுரு புரிஞ்சிட்டு சொன்னாரு, ஆண்டவரே நாங்க எங்க போவோம், ஜீவன் உங்ககிட்ட இருக்குதுப்பா, there is life in your word, ஜீவன் தர வார்த்தை உங்ககிட்ட இருக்கு, நாங்க விட்டுட்டு எங்க போவோம்? நீங்க சொல்லுங்க, அது வந்து இட் இஸ் நாட் an ordinary word. நாங்க எங்க போவோம்னு அது அப்புறம் சொல்றேன். உடனே ஆண்டவர் சொன்னாரு, பேதுரு நீ சொல்ற நாங்க எங்க போவோம்னு சொல்ற, ஆனா உங்கள ஒருத்தன் பிசாசா இருக்கிறான். இந்த 12 பேர் நீங்க சொல்றீங்களா நாங்க எங்கேயும் போக மாட்டேன்னு, இந்த 12ல ஒருத்தன் இந்த ரெவலேஷனுக்கு எதிராக இருக்கிறான். அவனுக்கு இது புரியல. அவன் சொல்றான், இது என்ன உபதேசம்? ஜூடாஸ் காட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே ஏசிட்டு இருந்து விலகிட்டான். 6வது அதிகாரத்தில் இந்த ரெவலேஷன் வரும்போதே, because he cannot able to digest such a heavy revelation, விலகிட்டார். அவ்வளவு பெரிய விலை கொடுக்கிறவர் சொல்றாரு, நான் தரேன், இதெல்லாம் யார் கேட்பான்னு போயிட்டு பேதுரு சொன்னார், நாங்க எங்கப்பா போவோம் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை பேதுருவை இயேசுவினுடைய ஜீவனோட இணைச்சிருச்சு. அவரோட இணைஞ்சாம் பாருங்க. அவர் இணைஞ்ச, நீங்க கிறிஸ்துவின் ஜீவனோட இணைச்சிட்டீங்கன்னா அதை மறுபடியும் எந்த பாவத்தாலும் பிரிக்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய படுகொலியில விழுந்து துரோகம் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இந்த இணைக்கப்பட்ட ஜீவனை பிரிக்கவே முடியாது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. ஜீவனோட இணைஞ்சிட்டான். இணைஞ்சிட்டு வெளியில போய் ஒரு நாள் சொன்னா, இந்த மனுஷனை நான் அறியேன்னு சொன்ன. ஒரு ஊழியர் சொன்னாரு, பேதுருவும் யூதாஸும் 2 பேர் செஞ்ச தப்புல எது பெருசுன்னா, பேதுரு செஞ்சதான் பெரிய தப்பு அப்படின்னு ஒருத்தர் பேசினார். யூதாஸ் என்ன சொன்னா, எனக்கு அவரை நல்லா தெரியும் சொன்னான். வாங்க நான் காட்டுறேன், எனக்கு அவரை நல்லா தெரியணும். பேதுரு சொன்னார், எனக்கு அவரை தெரியவே தெரியாதுங்க.
பெரிய தவறுன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு செஞ்சதுதான். ஆனா அவன் செத்து போயிட்டான். Because he was not connected with the life of God. இயேசுவோட ஜீவனோட அவனை கனெக்ட். ஒரே ஒரு வார்த்தை அன்னைக்கு சொல்லியிருந்தான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜீவன்ல உங்ககிட்ட ஜீவன் இருக்குது. I believe that. நம்முடைய பெரும்பாலான விஷயங்கள் நாம பேசுற, நம்ம ஆண்டவருக்கு சொல்ற மறு உத்தரவுல தான் இருக்கு. அந்த ஒரு வார்த்தை நாண்டு கொண்டு சாக வேண்டிய பேதுருவை காப்பாற்றி விட்டது. நாண்டு கொள்ள அவசியம் இல்லாத யூதாசை கொன்று விட்டது. பிகாஸ் லைஃப் சாக முடியாது. ஏன்னா என் ஜீவன் உனக்குள்ள இருக்கு. நீ பின்மாறி போக முடியாது. நீ மீன் பிடிக்க போக முடியாது. எங்க போனாலும் நான் வருவேன். நான் விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். அதுல கனெக்ட் ஆயிருந்தார். பிகாஸ் he was called. இறங்குறார் ஆண்டவர், கடைசி வரைக்கும் இறங்குறார். மனோவட்ட அதான் நம்ம வந்து எதையுமே ஆண்டவர்கிட்ட வெளிப்படையா பேசிட்டா ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்ன கோபம்னாலும் ஆண்டவர்கிட்ட பேசிடலாம், வெளியில போய் மட்டும் பேசக்கூடாது. என்ன கோபம்னாலும் நேரடியா பேசிருங்க. அது ஊழியக்காரராகட்டும் ஆண்டவராகட்டும், வெளியில மட்டும் பேசிடாதீங்க. அது ரெண்டு இடத்துலயும் ஆபத்து. பேதுருக்கும் ஒரே பிரச்சனை தான், யூதாஸுக்கும் ஒரே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு பேருக்கு இருந்த கேள்வி ஒரே கேள்விதான். பேதுரு நேரா போய் சம்பந்தப்பட்டவரை பிடிச்சிட்டான். இயேசுவே உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூதாஸ் நேரா வெளியில போய் எதிரிகள்கிட்ட போய் அவரை காட்டி கொடுத்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டான். கொஸ்டின் ஒண்ணுதான், கேட்ட இடம் தான் வேற. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, கேட்டுங்கிறேன். Have a frank relationship with God. முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு முடியற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அதான் அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம். மனோவட்ட வந்து பேசுறாரு கர்த்தர், ரொம்ப கூலா. இவன் கேட்கிறான், எனக்கெல்லாம் அதை படிக்கும்போது ரொம்ப அப்படியே நடுங்கிருச்சு. மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே என்ன சொல்றாரு? நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பார். மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, லார்ட் ஆஃப் செகண்ட் சாய்ஸஸ். அங்க ரெண்டாவது தடவை எனக்கு வேணும். ஆனா இன்னொரு தடவை ஏதாவது செஞ்சு என்னை நம்புவீங்க. கிதியோன் கேட்டான், இன்னொரு தடவை எனக்கு நிரூபிங்க, இன்னொரு தடவை எனக்கு காட்டுங்க. தோமா கேட்டாரு, நான் அந்த விழாவில் போய் ஓட்டையில கைவிட்டா தான் நான் நம்புவேன், இன்னொரு தடவை எனக்கு காட்டுங்க. யோனா போய் படுத்துட்டாரு. வசனம் சொல்றது, இரண்டாம் விசை கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. எலியா படுத்துட்டார், மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. எலியாவெல்லாம் கர்த்தர் நடத்துறது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அவர்தான் நாம எசபேலோட முடிச்சிடறோம் எலியாவை. நோ, நீங்க 20, 21 எல்லாம் வாசிச்சுட்டு போனீங்கன்னா 1 ராஜாக்கள்ல மறுபடியும் அதே எலியாவை கொண்டு வந்து எசபேலை பார்த்து இப்ப எலியா சொல்றான், உனக்கு உன்னுடைய சடலத்தை நாய்கள் தின்னும்னா. தட் இஸ் அவர் லார்ட். அதான் நம்ம ஆண்டவர். இரண்டாவது எந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கிற தேவன், மறுபடியும் அதே ராஜ மேன்மையில பயன்படுத்துற தேவன். நீ தோத்துட்ட, நீ இப்படி துரோகம் பண்ணிட்ட, யூ ஆர் யூஸ்லெஸ் தூக்கி எறிகிற ஆண்டவர்ல மறுபடியும் உன்னை வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு பிசாசு நினைச்சான்ல, உன்னை நான் அழைச்சதே வேஸ்ட்னு என்ன நம்ப வைக்க முயற்சி செஞ்சான்ல, அவங்கிட்ட நான் சொல்ல போறேன், உன்னை அழைச்சதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, நான் மாறவில்லை என்பதை காட்டி அவனை வெட்கப்படுத்துறதுக்கு நீ எனக்கு வேணும்னு கர்த்தர் சொல்றார். மறுபடி நீங்கள் கர்த்தருக்கு தேவை. எந்த படுகொலையில் நீங்கள் கிடந்தாலும் மறுபடி அவருக்கு தேவை. ஏனென்றால் உங்களை வைத்துத்தான் உங்களை வீழ்த்தின சத்துருவுக்கு அவர் பாடம் புகட்ட முடியும். வேறொருத்தனை உங்க இடத்துல வேறொருத்தனை வச்சு அவர் நிச்சயமா செய்ய மாட்டார். அது மேட்ச் கிடையாது. நீங்க விழுந்த இடத்துல நீங்களே தான் எந்திரிச்சு திரும்பி ஆடணும். அது நீங்க செஞ்சா தான் கரெக்டா இருக்கும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், அதான் விரும்புகிறார். இரண்டாம் தடவை இவர் கேட்கிறாரு, எனக்கு மறுபடியும் ஒரு விஷயம் வாய்ப்பு தாரும் ஆண்டவரே, மறுபடியும் எனக்கு தரிசனமாகும். இவர் கேட்டதாவது எனக்கு தரிசனமாகும்னு கேட்டிருந்துக்கலாம், எங்களுக்கு தரிசனமாகும்னு கேட்டார். வசனம் சொல்றது, கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். கேட்டுட்டு 9வது வசனம், தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். ஏசப்பா, அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ போதும் இருங்க,
9வது வசனம் என்ன சொல்றது? தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். வசனம் அடுத்தது என்ன இருக்குது? அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. நாம என்ன கேட்கிறோம்? ஏன் கர்த்தர் மனோவா இருக்கும்போது வரல? ஏன் சவுல் பலியிடறதுக்கு முன்னாடி சாமுவேல் வரல? ஏன் லாசரு சாகிறதுக்கு முன்னாடி இயேசு வரல? நம்ம கேள்வி எல்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் நான் வர்றது வரைக்கும் நீ வெயிட் பண்ணிருக்க கூடாது? இப்போ மனோவா அந்த இடத்தில் இல்லை. அவன் சொல்றான், எங்களுக்கு தரிசனமாகும். அப்படின்னா கர்த்தர் எந்த நேரத்திலும் எனக்கு பதில் கொடுப்பார் என்று தயார் நிலையில் இருந்திருக்கணும், ஆயத்த நிலையில் இருக்கணும். நீங்கள் ஒன்றை கர்த்தரிடத்தில் கேட்டால் be ready for the answer. சும்மா கேட்கணுமே கேட்காதீங்க. because God is not a joker. அவர் விளையாட்டுக்கெல்லாம் இது பண்றவர் இல்ல. if you say something, God took it seriously. ஆண்டவர் அதை சீரியஸா எடுக்கிறார். நீங்க உன்னை கர்த்தர்ட்ட சொல்லிட்டீங்கன்னா, ஆண்டவரே நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன், நாளையிலிருந்து நான் வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன், God take it very serious. முடியாதது சொல்லாதீங்க. மனோவா கேட்கிறான், எங்களுக்கு தரிசனமாகும். தரிசனமாக அவர் வந்த பொழுது அவன் இல்லை. இட் இஸ் நாட் த மிஸ்டேக் ஆஃப் காட். கர்த்தர் கேட்டபடி வந்தார். அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் 2 பேரும் இருந்திருக்க வேண்டும். அது கர்த்தருடைய தவறு இல்லை, மனோவாவின் தவறு. கேட்டவனுக்கு அதுல சீரியஸ்னஸ் இல்லை. சில பேர் இருப்பாங்க, ஊழியக்காரரை பார்த்துன்னு அப்படி பொங்கும். அப்படி ஒரு பயங்கர தரிசனம் அப்பதான் வரும், பயங்கரமான ஒரு எழுப்புதல் அப்பதான் வரும். வீட்டுக்கு போகணுன்னு எல்லாம் மாறி. சரி, கர்த்தர் எப்ப வரப்போறாரு பார்த்துக்கலான்னு போயிட்டார். எழுப்புதல்ங்கிறாங்க, வரும்போது பார்க்கலான்னு போய் படுத்துட்டார். கொரோனா மாறும்போது பார்த்துக்கலான்னு பார்த்து வீட்டுக்கு போயிட்டார். அவர் கர்த்தர் வந்துட்டார். நான் சொல்றேன், நீங்க நடக்காதுன்னு வீட்டுக்கு போற நேரத்தில் கர்த்தர் வந்துருவார். நடக்காதுன்னு ஜெபத்தை முடிக்கிற நேரத்தில் உங்கள் அற்புதம் உங்கள் வாசற்படியில் வந்து கதவை தட்டும். நீங்க முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிருப்பீங்க. பெரும்பாலும் அப்படித்தான் நடக்கும். அது இட் இஸ் நாட் காட்ஸ் டிலே, இட் இஸ் டெவில்ஸ் ட்ரிக். பிசாசினுடைய தந்திரம் என்னன்னா, அது நடக்கிற நேரத்தில் கரெக்டா உங்களை டிவைட் பண்ணி வெளியில கொண்டு போறோம். அவ்வளவுதான். உங்க பதில், உங்க ஜெபம் கனிந்து ஒரு பதிலா உருவாயிருச்சு, உங்க கையில வரப்போகுது. அந்த நேரத்தில் உங்களை தூக்கி இந்த பக்கம். அப்பதான் கரெக்டா யாராவது வர்றது, அப்பதான் ஏதாவது ஒரு டைவர்ஷன். இவருக்கு என்ன டைவர்ஷன் வந்து தெரியாது, எந்திரிச்சு போயிட்டார். எந்திரிச்சு போனோம்னா கர்த்தர் வந்துட்டார். கர்த்தர் வந்துட்டாரு. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய பொறுமையா இருக்கிறார். அடுத்த வசனம், ஆகையால் அந்த ஸ்ரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கிறாருன்னு அர்த்தம். எழுந்திரிச்சு நிதானமா மூஞ்சியை கழுவிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் வந்தோம்னா என்ன கேட்டாரு பாருங்க, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா? மனோவாவுக்கும் அவங்க மனைவிக்கு இருக்கிற பெரிய வித்தியாசத்தை வரும். மனோவாவினுடைய மனைவி முதல்ல இதே தூதனை பார்த்தப்ப என்ன சொன்னா, அவருடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருந்தது, பிரகாசமா இருந்தது. அவரிடத்தில் கேள்வி கேட்க நான் துணியவில்லை. இவர் வந்த உடனே இப்ப see the seriousness of handling the vision of God. தேவனுடைய தரிசனத்தை கையாளுவதில் இருக்கிற பயமும் நடுக்கமும் எங்கே? அதை எப்படி நீங்க லைட்டா ஹேண்டில் பண்ண முடியும்? கர்த்தருடைய தரிசனம் அவ்வளவு லகுவாக எப்படி உங்கள் வாழ்க்கையில மாற முடியும்? ஊழியத்தையும் செய்யலாம், இப்படியும் வாழ்ந்துக்கலாம், எப்படி இருக்க முடியும்? 2 விதமாக இருக்க முடியாது. நீங்க ஒண்ணு அனலா இருக்கணும், இல்லையா குளிரா இருக்கணும். லைட்டா இருக்கவே முடியாது. இப்போ மனோவா ரொம்ப கூலா வந்து கேட்கிறாரு. அவருடைய கொஸ்டின் என்னன்னா, நான் இல்லாத நேரத்தில் என் ஒய்ஃப்ட்ட பேசினது நீரான்னு கேட்டான். விளங்குச்சா? நான் இல்லாதப்ப தனியா இருக்கிற பொம்பளைகிட்ட பேசினது நீரான்னு கேட்டான். யார்கிட்ட? கர்த்தர்ட்ட. தூதனானவர்னு இருக்குது, தூதன் இல்ல, தூதனானவர்.
ஆண்டவர் பெருமையா சொல்றாரு, ஆமாப்பா நான் தான்ப்பா பேசினேன், தெரியாம பேசிட்டேன்பா. அவர் நான் தான் என்றார். சீசர்கள் ஒரு நாள் படகுல அப்படியே தத்தளிச்சுட்டு இருந்தாங்க, பயந்து போய். அப்ப அவன் சொன்னான், இயேசுவை பார்த்து ஆவேசம்ட்டான், ஒரே வார்த்தையில. ஆவேசம்னா பிசாசு, பிசாசுட்டான். இயேசுனர் பயப்படாதீங்க, நான் தான். எங்க இறங்க வேண்டியதா இருக்குது பாருங்க. இவன் கேட்கற, நீர் தானா? நேரம் வந்துட்டாரு புருஷன் மீசை முறுக்கிட்டு வந்து, நீர் தானா? நான் தான்ப்பா வந்தேன். அப்புறம் கேட்கறேன் அடுத்தது. அப்ப புரிஞ்சிருச்சு. அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாக. இப்ப மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டாவது தடவை சொல்றாரு. ரெண்டாவது தடவை மனோவாவுக்கு டீட்டெயில் எல்லாம் சொல்ல, ஏற்கனவே எல்லாம் உன் மனைவிட்டு சொல்லியிருக்கப்பா, அதை கேட்டு கேட்டார். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் நாட் தேர் வென் ஐ வாஸ் தேர். நான் வந்தப்ப நீ அங்க இல்ல, அதனால உனக்கு இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண முடியாது. மனைவிட்டு சொன்னதை கேட்டுக்கொண்டு கேட்டுட்டார். இப்ப 15. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்துக் கொண்டு வரமட்டும் தரித்திரும் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று, அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். ஒரு விஷன் வேலை செய்து கொண்டிருக்குது வீட்டுக்குள்ள, ஒரு தரிசனம் வளர்ந்து கொண்டிருக்குது, ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் சேஞ்ச் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது மனைவி ஷார்ப்பா இருக்கிறா. ஹஸ்பண்டுக்கு இன்னும் புரியல இவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று அவன் அறியாதிருந்தான். அறியல, விளங்கல. அறியாம இவன் என்ன சொல்றான், தேவதூதர்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறான். நீங்கள் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டுன்னு எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்க மாதிரி கூப்பிடுறாரு. அது இருங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க, ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்புறேன்னு கூப்பிடுறாரு. தூதனானவர் சொல்றாரு, நீ கூப்பிட்டாலும் நான் இருக்க மாட்டேன். நான் இப்படி சாப்பிடுகிற ஆள் இல்ல, டைனிங் டேபிள்ல சாப்பிடுற ஆள் இல்ல. நான் தகன பலியை பட்சிக்கிற, நெருப்பில் ஏறி போகிற மகத்தான தேவன். டோன்ட் கன்சிடர் மீ டு யுவர் லெவல். உங்க டைனிங் டேபிளுக்கு வர்ற அளவுக்கு என்ன அப்ப வந்து பால் பாயசம் குடிக்கிற ஆள் நினைச்சாத. நான் நெருப்பில் ஏறி போகிற கர்த்தர். உனக்கு புரியல நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்னே. சொல்றான், பயந்து போய் கொண்டு பலியிடுகிறான். இப்ப உம்முடைய நாமம் என்னன்னு கேட்டான். ஆண்டவரே நாங்க. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம். என் நாமம் என்ன நீ இவன் கேட்கிறான். இவனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாருங்க, இந்த காரியம் நிறைவேறும் போது, இந்த காரியம் நிறைவேறும் போது ஒரு டவுட்ஃபுல்லாவே கேட்டுறார். நிறைவேறும் போது நான் என்ன செய்யணும், இந்த பிள்ளையை எப்படி வளர்த்தணும், நிறைவேறும் போது உம்மை கனப்படுத்தும்படி உம்முடைய நாமம் என்னன்னு கேட்டான். கர்த்தர் சொன்னாரு, அதை நீ கேட்பானேன். கேட்டு உனக்கு என்ன போகுது, நீ நினைக்கிற ஆள் நான் இல்ல, நீ நினைக்கிற ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஆள் நான் இல்ல. அது உனக்கு புரியாது, அது அதிசயம். இட் இஸ் அன்காம்ப்ரஹெண்டபிள். உன் அறிவுக்கு எட்டாதது. என்னுடைய விஸ்தாரத்தை உன்னுடைய அறிவால 7 ஜென்மம் எடுத்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. அது அதிசயம், அது விளங்கிக் கொள்ள முடியாது. கேட்டான். ஆனாலும் கர்த்தர் விடல. மோசே கேட்டாரு, உன்னுடைய முகத்தை நான் பார்க்கணும். கர்த்தர் அதை ரிஜெக்ட் பண்ணல, காட்டினார், முதுகையாவது காட்டினார். ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றது இல்ல. கோபம் தான் வருது, பார்த்தா ஓங்கி ஒன்று விடலாமான்னு தான் வருது. ஆனாலும் உள்ள ஒரு சிம்சோன் இருக்கிறானே, அவனுக்காக இதை நான் சகிச்சுக்கிறேன். உங்களுக்காக எத்தனையெல்லாம் அவர் சகிச்சிருக்கிறார் தெரியுமா? உங்களை கொண்டு வந்து ஒரு தரிசனத்தை நிறுத்துறதுக்கு, என்ன கொண்டு வந்து ஒரு தரிசனத்தை நிறுத்துறதுக்கு. நீ அதை கேட்பானேன், அது அதிசயம் என்றார். சொன்னாலும் உனக்கு வழங்காதுப்பா. யூ ஆர் நாட் இன் த ஸ்டாண்டர்ட். அப்ப மனோவா ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை போஜன பலியும் கொண்டு வந்து அதை கண்மனையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில்
அதிசயம் விளங்கினது. ஆமென். மர்மம் விலகினது, திரை விலகியது, புரியாத ஒன்று தேவத்துவத்தின் பரிபூரணம் விளங்க ஆரம்பிச்சது. கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் வருதோ அதெல்லாம் இட் ரெப்ரசன்ட் ஜீசஸ். அதிசயம் எங்க விளங்குச்சுன்னா, விளங்கிக் கொள்ள முடியாத தேவத்துவத்தின் பரிபூரணம் கிறிஸ்து இயேசுவிலே விளங்கினது. நாமெல்லாம் புதிய ஏற்பாட்டில் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனோவாவுக்கு கர்த்தர் காட்டினார் தேவத்துவத்தின் பரிபூரணத்தை. அதிசயம் விளங்கி எழுந்து போயிற்று. அவன் பிரமித்து பார்த்து விழுந்து, ஐயோ நான் செத்தேன்னா. இப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல கர்த்தரை பார்த்த மனோவா. அவன் கேட்குறான், பலிபீடத்திலிருந்து எழுப்பி போச்சு, நம்ம சாக போறோம்னு எல்லாம் சொன்னாங்க. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அப்பவும் அவனுக்கு என்ன, இன்னும் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. தேவன் கொல்லுகிறவர் அல்ல, தரிசனம் கொடுக்க வந்தவர். அடித்து துவைத்து விட்டு போகிறதுக்கு வரல, தரிசனம் கொடுக்க வந்ததுனால தான்ப்பா உங்ககிட்ட இவ்வளவு தயையா பேசிட்டு இருந்துட்டு போயிருக்கிறார். அவருடைய பரிபூர்ணத்தை உனக்கு காட்டி விட்டு போயிருக்கிறார். நாம் இன்னமும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தேவன் கொள்ளுவார்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த அதிசயம் விளங்கிவிட்ட பிறகு you have a free access with God. தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப நீங்க எப்ப வேணா போகலாம். ஏனென்றால் அதிசயத்தின் மர்மம் அவிழ்ந்து விட்டது. அதிசயம் அதிசயமாக இல்லை, அதிசயம் இப்பொழுது விளங்கிக் கொள்ளத்தக்கதாக மாறி இருக்கிறது இயேசுவில். இப்ப you can approach God. தேவனை நீங்கள் அணுகலாம், தேவனிடத்தில் பேசலாம், தேவனிடத்தில் உறவாடலாம், எந்த சந்தேகத்தையும் கேட்கலாம். சொன்னா ஐயோ நான் செத்தேனா. இப்ப நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு, நம்ம செத்தோம்டா, கம்யூனியன் அப்படி எடுத்துட்டோம்னா செத்தோம், ஆன்லைன்ல எடுத்தா செத்தோம்னு நினைச்சிட்டு இருக்கான். மர்மம் அதிசயம் விளங்கி விட்டது. இப்போ எல்லாம் விளங்கிருச்சு. அதற்கு மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமா இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் ஒப்புக்கொள்ள மாட்டார், இவைகளெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளெல்லாம் அறிவிக்கவும் மாட்டார். வாட் எ ரெவலேஷன்! நியூ டெஸ்டமென்ட் ரெவலேஷனே சொல்றா, கர்த்தர் கொல்லுவதற்கு சித்தமா இருந்தால் இதையெல்லாம் நமக்கு அறிவிக்க மாட்டார். கர்த்தர் கொல்லுகிறவராய் இருந்தால் தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்க மாட்டார். இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிள்ளை வளருது. இவங்க சொன்னாங்க தூதனானவர்கிட்ட, அந்த பிள்ளை பிறக்கும் போது உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்னன்னு கேட்டான். பிள்ளை பிறந்துச்சு, வளர்ந்துருச்சு, கனம் பண்ணாங்களா? கனம் பண்ணாங்களா கர்த்தரை? நீங்க கேட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வந்துருச்சு, நீங்க கேட்ட கல்யாணம் நடந்துருச்சு, நீங்க கேட்ட பிள்ளை பிறந்துருச்சு, நீங்க கேட்ட கார் வந்துருச்சு, கேட்டதெல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்களே, அதை செஞ்சீங்களா? சொன்னா உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன? புரிந்து கொள்ள முடியாத ஒரு மர்மத்தையே நான் உனக்கு வெளிப்படுத்தினேன், அதுக்கப்புறம் கனம் பண்ணியா? அன்னைக்கே நான் வெள்ளாட்டு கடை செலுத்திட்டேங்க, அன்னைக்கே செஞ்சுட்டேங்க, போன வருஷமே நான் சர்ச்சுக்கு இதை வாங்கி கொடுத்துட்டேங்க. நோ, அதுக்கப்புறம் அவங்க செய்யல. சிம்சோன் பிறந்ததுக்கு பிறகு அவங்க எதுவுமே செய்யல, விட்டான், அவ்வளவுதான். யோவான் ஸ்நானகன் பிறந்தான். பிறந்த உடனே அவங்க அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த பிள்ளையை கையில் எடுத்து, அது வரைக்கும் அவருக்கு சந்தேகம் தான், அது வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இருந்தது. பிள்ளையை கையில் எடுத்துட்டு அவன் மேல தரிசனத்தை தீர்க்க தரிசனமாய் உட்புகுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய குமாரன், உன்னதமானவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி நீயோ அவருக்கு முன்பாக போகிற தீர்க்கதரிசியா இருப்பார், உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவாய். This is your life mission. ஒரே ப்ராஃபஸில சீல் பண்ணி உள்ள வச்சிட்டார். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலம் கொள்ளுகிற வரைக்கும் 30 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தான். ஒரே ஒரு ப்ராஃபஸி, ஒரே ஒரு விஷன் இம்பார்ட்டேஷன் took him to the wilderness.
வேற எதையும் பார்க்கல. ஊர் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கல, நாகரிகத்தை பார்க்கல, ட்ரெஸ்ஸிங்க பார்க்கல, வெட்டுக்களையும் காட்டு தண்ணியும் சாப்பிட்டு 30 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி கொண்டிருந்தார். ஒரே ஒரு இம்பார்ட்டேஷன். இப்ப நாம செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில், இந்த கொரோனா காலகட்டத்தில், இந்த பயங்கரமான காலகட்டத்தில், ஜஸ்ட் ஒன் இம்பார்ட்டேஷன் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இந்த ஒண்ணை மட்டும்தான் நாம செய்யணும். அவர்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஆவியிலே பலன் கொள்ளும் வரைக்கும் வனாந்தரங்களை தேடி, மலைகளை தேடி, காடுகளை தேடி, ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருக்கும்படி, தேவனுடைய முகத்தை தேடும்படி, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பலன் கொள்ள ஓட வைக்கக்கூடிய ஒன் இம்பார்ட்டேஷன். இதுதான் தேவை. 30 வருஷம் இருந்தார் யோவான் வனாந்தரத்தில். 30 வருஷம் கழிச்சு வந்து ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்யும்போது அவர்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நீர் என்ன அதிகாரத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்கன்னு கேட்டார். என்ன பேசிஸ்ல கொடுக்குறீங்க? நீ தீர்க்கதரிசியா, எலியாவா, எலிசாவா? சொன்னா நான் தீர்க்கதரிசியும் இல்லை, எலியாவும் இல்லை. எனக்கு ஒண்ணு தெரியும், எதுக்காக ஞானஸ்நானம் கொடுக்குற? ஞானஸ்நானம் எடுத்தா தான் பரலோகம் போக முடியும், ஞானஸ்நானம் எடுத்தா தான் சர்ச்சில் மெம்பர் ஆக முடியும். இதுக்காக இல்லை, நான் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு பர்பஸ் வேற. என்ன பர்பஸ் தெரியுமா? நான் ஒருத்தரை தேடிட்டு இருக்கிறேன். 30 வருஷமா ஒருத்தரை தேடுறேன். அவரை முதல் முறையை நான் எப்ப பார்த்தேன் தெரியுமா? எங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது பார்த்தேன். எங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது அவரும் வயிற்றில் இருந்தார். எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் சந்திச்சாங்க. அந்த சந்திப்புல நாங்க 2 பேரும் சந்திச்சோம். அப்ப எனக்கு அவரை தெரியும். அவரை 30 வருஷமா நான் தேடிட்டு இருக்கிறேன். எதுக்காக ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்? அந்த ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது புறா வந்து உட்காரும்னு என்கிட்ட ஒருத்தர் சொல்லி இருக்கிறார். அதுக்காக ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இந்த ஒண்ணுக்காக தான் 30 வருஷமா உயிரை கையில பிடிச்ச வனாந்தரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். வாழ்ந்தா தரிசனத்துக்காக, செத்தா தரிசனத்துக்காக, சோத்துக்காகவும் வசதிக்காகவும் இல்ல, ஆடம்பரத்துக்காக அல்ல, சுகபோகத்துக்காக அல்ல, ஒரே ஒரு வாழ்க்கை தரிசனத்துக்காக. இந்த ஒண்ணுக்கு தான் நான் வாழ்ந்துருக்கேன் 30 வருஷம். இதைத்தான் நான் சொன்ன preparation time. If you receive a vision, that vision will drive you to somewhere aloof to get prepared by the hand of the Lord. தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கப்படும்படி அந்த தரிசனம் உங்களை உந்தி கொண்டு போய் எங்கேயாவது தள்ளும். அது வனாந்தரமா இருக்கும், அது ஆளில்லாத இடமா இருக்கும். அங்கே உருவாகி வருகிறவர்கள். இன்னைக்கு நாமெல்லாம் எதை பார்த்து உருவாயிட்டு இருக்கிறோம்? அவங்க சிடி போட்டிருக்கிறாங்க, அதை பார்த்து உருவாக்குறோம். அவங்க இப்படி பண்றாங்க, அதை பார்த்து உருவாக்குறோம். இல்லை, தனிப்பட்ட விதத்தில் உங்களை உந்தி தள்ளுகிற ஒரு சக்தி, ஒரு ஆவியின் ஆற்றல் உங்களை கொண்டு போய் வனாந்தரத்தில் போட்டு, அந்த அரபி வனாந்தரத்திலிருந்து நீங்கள் உயிர் கொண்டு எழுந்து வந்தால் உங்க வாழ்நாள் ஊழியம் மகிமையான அப்போஸ்தல ஊழியம் மகர். அதுக்காகத்தான் இந்த சீசன், அதுக்காகத்தான் இந்த அரபி வனாந்தரம் மாதிரி ஒரு வனாந்தரத்துக்குள்ள நம்மளை எல்லாம் கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறார். Because he needs you to manifest in the full measure of your call. அதுதான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இப்ப இவர்கள் இந்த தரிசனத்தை சிம்சோனுக்கு கடத்த தவறிவிட்டார். அவனுக்குள்ள இன்னும் அது போகல. பார்த்தார் கர்த்தர், ஆவியானவர் தானே களமிறங்கி சிம்சோனை ஏவ துவங்கினார். சிம்சோனுக்கு ஏவுதல் எப்போ வந்ததுன்னா, காலிங்கினுடைய மெச்சூரிட்டி வந்த போது, தம்பி உன் காலிங் இட் இஸ் ரெடி, இப்ப நீ வந்து அந்த 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 சார்ஜ் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, கெட் ரெடி அப்படிங்கும் போது ஏவுதல் வந்து he was driven, அனுப்பப்பட்டான். திம்னாத்துக்கு போகிறார். உள்ள போனோன்னே நிறைய விஷயம் நடக்குது. நான் ஒரு 5 நிமிஷத்தில் இதை மட்டும் சொல்லிட்டு ஜெபிச்சிருவோம் நாம. நம்பர் 1, முதல்ல நடந்தது என்னன்னா, வெறுக்க வேண்டியவர்களை சிநேகிக்க ஆரம்பிச்சான். தன்னுடைய தரிசனம், ஏன்னா இந்த தரிசனம் உட்புகுத்தப்படல. பெலிஸ்தியர்கள் நமக்கு எதிரிகள், இவர்கள் மேல நீ ஒரு ஒரு வைராக்கியம் கொள்ளணும், இவர்களை சங்கரிப்பதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். இதை தாய் தகப்பன்மார் கடத்தல.
இத அவனுக்கு சொல்ல. இன்னொன்னு உன்னுடைய நீ செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று உன் கையில இருக்குது, உன்னோட முடிய போறது கிடையாது. அவன் ரட்சிக்க தொடங்குவான், அதை கம்ப்ளீட் பண்ண போறது வேற யாரோ. அப்ப உன் பார்ட்ட நீ செஞ்சு கொடுத்துடணும். தட் இஸ் வாட் ஜான் தி பாப்டிஸ்ட் டிட். யோவான் ஸ்நானகன் அதைத்தான் செஞ்சான், தன்னுடைய பங்கை செஞ்சான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு தன் டைம் முடிஞ்சிருச்சுன்னு, கொடுத்துட்டு போயிட்டார். ரொம்ப அழகா. யோவானை காட்டிலும் இயேசு அநேகரை இயேசுவை எப்படி இருந்தது, யோவானை காட்டிலும் அநேகரை இயேசு கிட்ட வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே இயேசு வேற இடத்துக்கு போனார். அப்ப அவனுடைய ரோல் முடிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சது. அடுத்த இடத்துக்கு புறப்பட்டு போனார். அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னு அவனுக்கு சொல்லி கொடுக்கப்படவில்லை. இப்ப அடுத்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சிருவோம். 14வது அதிகாரம் 5வது வசனம். அப்படியே சிம்சோனும் 4 வாசிங்க. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். கர்த்தரின் செயலை தாயும் தகப்பனும் அறியாது. சிம்சோனுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, மனோவாவுக்கு மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் தே ஆர் த விஷனரிஸ். அவங்களுக்கு தான் தரிசனம் கொடுக்கப்பட்டது. அப்ப அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, கர்த்தரின் செயல் எது, கர்த்தரின் செயல் எது இல்லை என்று தெரிந்திருக்கணும். அவங்களுக்கு அது தெரியல. எகிப்தியர் இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்தாங்க. யோசேப்பு நாட்கள்ல அவங்க எல்லாம் அங்க வந்து குடியேறினார்கள். அதற்கு பிறகு காலமெல்லாம் போச்சு, இஸ்ரவேலர் பழகி பெருகினாங்க, அங்க அடிமைகளாக மாறிட்டாங்க. இப்போ வசனம் சொல்லுது, அந்த அந்த பகுதியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா தோன்றினார். யோசேப்பை அறியாத ஒரு புதிய பார்வோன் வந்தான். சரி, யோசேப்பை அறியாத பார்வோன் வந்ததுல ஆச்சரியம் இல்லை. யோசேப்பை அறியாத ஒரு இஸ்ரவேலர் உருவானாங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. அது பயங்கரமான பிரச்சனை. ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு தரிசனம் கடத்தப்படும். நெருக்கம் வந்த உடனே அவங்க அப்படியே பழசையெல்லாம் மறந்து, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவ்வளவு பெரிய தேவன், முற்பிதாக்களின் தேவன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார், இது எதையுமே அவங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்தல. 430 வருஷம் அடிமைத்தனம் தேவன் முன் குறிச்சார், அதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும் இந்த அறியாமை மகா பெரிய ஆபத்து. இவங்களுக்கு யோசேப்பை அறியாத பார்வோன் இருந்தது ஆச்சரியம் இல்ல, யோசேப்பை அறியாத இஸ்ரவேல் இருந்தது ஆச்சரியம். அதனாலதான் மோசேக்கு ஒரு பயம் வந்தது. கர்த்தர் கூப்பிடுறாரு மோசே பார்த்து, மோசே வா, நான் உன்னை அனுப்புறேனா. அப்ப அனுப்புன அப்படின்னாரு. அப்ப மோசே சொன்ன ஒரே ஒரு காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். மோசே சொன்ன ஒரு காரணம் என்ன? போக மாட்டேன். அதுக்கு அது ஒரு அதுக்கு அடுத்தது ஒரு காரணம் சொல்றாரு. திக்குவாய் மந்தனாவு நமக்கு தெரிஞ்ச காரணம். இன்னொரு காரணம் சொல்றாரு, அப்படியே நான் போனாலும் அவர்கள் உம்மை யார் என்று கேட்பார்கள். உம்முடைய நாமத்தை என்னன்னு கேட்பாங்க. நீங்க அனுப்பிச்சீங்கல்ல, இந்த உங்க பேரை கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு கேட்டான். இப்ப இவங்களுக்கு தன்னுடைய முற்பிதாக்களை பத்தி தெரியல, தங்கள் தேவன் யார் என்றும் தெரியல. அவங்க கேட்பாங்களே, அந்த தேவன் யாருன்னு சொல்லி கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு கேட்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். அன்னைக்கு இருந்தவர் தான் நான், இன்னைக்கும். ஆபிரகாமுக்கு இருந்தவர் தான் நானும். மறந்துச்சு. சிம்சோனுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, மனோவாவுக்கும் மனைவிக்கும் தெரிஞ்சிருக்கணும் இது கர்த்தருடைய செயல் என்று. ஓ, கர்த்தர் தான் அனுப்புறாரு என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லப்படும். அவர்கள் அறியாதிருந்தார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஒரு திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது.
அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். அதுல இன்னொரு விஷயம் கூட இருக்குது. 4வது அதிகாரத்துல 4வது வசனத்துல, அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், பெலிஸ்தியர் ஆளுகிறதுனாலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாது. பெலிஸ்தியர் ஆளுகிற காலத்திலே தான் கர்த்தருடைய ஏவுதலும் வருது. தேசம் மற்ற சக்திகளால் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தருடைய ஏவுதலும் சபைக்குள் இருந்து கிளம்பும். அங்கிருந்தும் ஒரு தலைமுறை சிம்சோன்களை கர்த்தர் எழுப்புவதற்கான சரியான காலகட்டம் இந்த காலகட்டம் தான். ஆகவேதான் சொல்லுகிறேன், உங்கள் சிம்சோன்களுக்கு தரிசனத்தை கடத்துங்கள். ஒரு ஹை பொட்டன்ஷியல் சர்ச்சுக்குள்ள இருக்குது, அது வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சபைக்குள்ள வாலிபர்களாக சிறு குழந்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இன்னும் கடத்தப்பட வேண்டிய விதத்தில் தரிசனம் கடத்தப்படும். இந்த காலம்தான் அவங்களுக்கு ஏவுதல் வருகிற காலம். வயசை பார்த்து அவங்களை இடம் போட்டுறாதீங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து இடம் போட்டுறாதீங்க, அவன் என்ன கிராப்பை இப்படி வச்சிருக்கான்னு பார்த்து இடம் போட்டுறாதீங்க. சேனலைஸ் ஹிம். அவனை மட்டும் சரிபடுத்திட்டீங்கன்னா அவனுடைய பராக்கிரமம் தேசத்தை கதிகலங்க வைக்கும். ஆனா பெலிஸ்தியர் ஆளுகிற காலத்திலே தான் ஆவியானுடைய ஏவுதலும் வந்தது. இப்ப இவங்க 2 பேரும் பொண்ணு பார்க்க போறாங்க. முடிச்சேன் இதோட 5வது வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவள் திம்னாத் ஒரு திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த போது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. இப்ப பொண்ணு பார்க்க போனதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. பொண்ணு பார்க்க போன அனுபவம். அப்படியே சிம்சோனும் அவனுடைய தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். பொண்ணு பார்க்க போறாங்க. அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் போகும்போது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிறீங்க. போகும்போது எதிரில் சிங்கம் வருது. எப்படி இருக்கும்? இப்ப நான் கட்டியிருக்கிறதே சிங்கம் தான் பாஸ்டர். தனியா வேற ஒரு சிங்கம் வரணுமா? திராட்சை தோட்டத்தின் வழியா போய் கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கம் எதிர்பட்டு வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். அங்கதான் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். முதலா சிம்சோனுக்கே தன்னுடைய அழைப்போடு இணைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் என்னன்னு அவனுக்கு தெரியும். அதான் முதல் இன்சிடென்ட். அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அவனுக்கே வெளிப்பட்ட இடம். இப்போ அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, அவன் கிழித்து போட்டான், ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. எப்படி இது? ஒரு நாய் வந்து நீங்க கல்லெடுத்து அடிச்சிருந்தீங்கன்னா கூட அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இவன் சிங்கத்தை கிழித்து 2ஆ போட்டிருக்கிறான், ஆட்டுக்குட்டி மாதிரி. எப்படி அது அப்பா அம்மாவுக்கு தெரியாம போச்சு? இதை எப்படி மறைக்க முடியும்? என்னையாவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there was a huge distance, spiritual distance between the leader, between the visionary and the next generation. அந்த தலைமுறைக்கும் தரிசனம் பெற்ற தலைவனுக்கும் இடையே சிம்சோனுடைய தாய் தகப்பன், அவன் பெற்றோர் மட்டுமல்ல, தரிசன தலைவர்கள். இவங்க கிட்ட இவனுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆரம்பத்திலிருந்து இருந்தது. 2 பேருக்கும் ஒரு டிஸ்டன்சிங், ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்ஸ். இப்ப எந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா, பெரிய சம்பவம் ஒன்று நடக்கிறது, அந்த சம்பவத்தை அவங்க அறியாத அளவுக்கு அதை மறைக்கிறதுக்கும் அவனால முடிஞ்சது. அதை பார்க்க முடியாத அளவுக்கு தொலைவில் இருக்கிற அளவிற்கும் அவர்கள் அவனை விட்டு போயிருந்தார். இந்த இடைவெளி தான் இன்னைக்கு சபையில காணப்படுற இடைவெளி. இங்க சிம்சோனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுடைய பெற்றோருக்கு தெரியல. சிம்சோன்களுக்கு என்ன நடக்குது என்று ஆவிக்குரிய தலைவர்களுக்கு தெரியவில்லை. ஆவிக்குரிய தலைவருக்கு சொல்ல சிம்சோன்களுக்கு மனம் இல்லை.
இந்த பெரிய தலைமுறை இடைவெளிக்குள்ளே சபை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாம் இப்பொழுது நிரப்பணும். இந்த இடைவெளியைத்தான் நாம் இப்பொழுது நிரப்பணும். அவன் சொன்னான், தாய் தகப்பனுக்கு அவன் அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவன் சிம்சோன் கண்ணுக்கு பிரியமாயிருந்தால். இதெல்லாம் ரைட், ஓகே. 8வது வசனத்தோட முடிச்சிடலாம். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. ரைட். இப்ப இதோட நான் முடிக்க போறேன். சர்ச்சில் பேசுற மாதிரியே தான் பிரதர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதோட முடிக்க போறேன், இதோட முடிக்க. ஆன்லைனிலும் அது தொடரும். நேற்றும் இன்றும் என்றும். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து, பொண்ணெல்லாம் பார்த்துட்டாங்க. பொண்ணு பார்த்துட்டு கல்யாணம் பண்ண போறாங்க. அடுத்தது நிச்சயம் பண்ணிட்டு வந்தாங்க, இப்ப கல்யாணம் பண்ண போறாங்க. சில நாளைக்கு பின்பு அவர்கள் திரும்பி போய் பார்க்கும்போது சிங்கம் அங்கேயே இருக்குது. இவன் சிங்கத்தை பார்க்க வழி விலகி போனான். இப்பவும் அப்பா அம்மா போறாங்க. அப்பா அம்மா ஒரு பெரிய இடைவெளியை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இவன் வேற டிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருக்கு. சிங்கத்தை பார்க்க வழி விலகி போனான். போய் பார்த்தா அதுக்குள்ள என்ன இருந்தது? தேனும் தேன் கூட்டம் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஏன் போய் சிங்கத்தை பார்க்கணும்? சிம்சோன்களுக்கு என்ன தேவைனா, தங்கள் பராக்கிரமத்தினுடைய, தங்கள் வெற்றியினுடைய மகிழத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார். எதுக்கு அவன் சிங்கத்தை பார்க்க போனா? நசரேயன் செத்த உடல் கிட்ட போக கூடாது. ஆனா செத்த சிங்கத்தை பார்க்க எதுக்கு சிம்சோன் போனா? நேச்சுரலா ஒரு கேள்வி வருதுல, எதுக்காக போகணும்? என்னன்னா, பிரச்சனை என்னன்னா, அது செத்த சிங்கம் இல்ல, நான் கொன்ற சிங்கம். உங்களுக்கு சிம்சோன்களுக்கு என்ன தேவைனா, அவர்களுடைய பராக்கிரமத்துக்குரிய அங்கீகாரம் தேவை. அதை திரும்ப திரும்ப அவங்களுக்கு பார்க்கணும். தங்கள் வெற்றிகளினுடைய களிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகம், பிசாசு ஓடுது, உடனே வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல யூடியூப்ல போடுறோம். தங்கள் வெற்றிகளுக்குரிய பராக்கிரமத்தின் அந்த அந்த மகிமை அவர்களுக்கு தேவை. அவன் திரும்ப வந்து அதை பார்க்க போறான். நான் கொன்ற சிங்கம். இப்ப இந்த சிங்கத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னா, ருசியான தேன் இருக்கு. நான் கொன்ற சிங்கம் இப்ப எப்படி இருக்குது? தேன் மாதிரி இருக்கு. என் பராக்கிரமத்தின் புகழ் இருக்குது பாருங்க, அது என்ன அப்படியே களிப்படைய வைக்குது. அந்த புகழ் தான் அந்த தேன். அந்த புகழ் என்ன செய்ய வைக்குதுன்னா, எனக்கு கொஞ்சம் போதையா இருக்குது. இவன் கொஞ்சம் தான் சாப்பிட்டு, யோனத்தான் அந்த தேனை எடுத்து வாயில் வச்சுன்னா அவனுக்கு உயிர் வந்துதான். தேனை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு அப்பா அம்மாவுக்கும் கொண்டு போய் கொஞ்சம் கிரெடிட்டை மட்டும் கொண்டு போய் கொடுக்கிறது. ஆனா இது எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அப்பவும் வசனம் சொல்லுகிறது, அவன் அதை எங்கிருந்து கொண்டு வந்தான் என்று தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்க. ஒரு ஜேர்னி எப்படி போகுது பாருங்க. ஒரு தரிசன பயணம் இப்படிப்பட்ட பிளவுகளிடையே போகவே கூடாது. If you have a vision and if you have the responsibility to pass the vision to the next generation, don't allow spiritual distancing in between. Social distancing வச்சுக்கோங்க, spiritual distancing வைக்காதீங்க. முகமூடி போட்டுக் கொள்ளுங்கள், மனமூடி போடாதீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ரொம்ப ஆபத்தானது. இந்த டிஸ்டன்சிங் தான் ஆரம்பத்திலிருந்து இது இருந்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு நாள் இது வராது. ஆரம்பத்திலிருந்து அந்த டிஸ்டன்சிங் வந்து கொண்டே இருந்தது. இவர்களுக்கு தரிசனத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு சீரியஸ்னஸ் இல்ல, தரிசனத்தை குறித்த ஒரு பாரம் இல்ல. அந்த தேவனுடைய அதிசயத்தை பார்த்த அந்த அந்த அனுபவத்தில் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அதை கொண்டு போய் சேர்த்துவதற்கு பதிலாக அவங்க அப்படியே ஒரு நிர்விசாரமா விட்டாங்க, அப்படியே லெத்தார்ஜிக்கா விட்டாங்க. இந்த தரிசனம் அவனுக்குள்ள போகவே இல்லை. இப்போ லைஃப் எப்படி போயிட்டு இருக்குதுன்னா, என்டர்டெய்னிங்கா போயிட்டு இருக்கு. அபிஷேகம் என்டர்டெயின்மெண்டா மாறிட்டு இருக்குது. பராக்கிரமம் வருகிறது, தேவ ஆவி வருகிறார், காரியங்கள் பலமாய் நடக்கிறது.
இந்த பலத்த காரியங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக தனி மனித ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு சிம்சோனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு இருக்கு. தேவராஜ்யத்துக்கான வேலை எதுவும் நடக்கல. இந்த இடைவெளியும் இந்த தனி மனித ராஜ்யத்தினுடைய அந்த வளர்ச்சியும் ஒரு பெரிய வீழ்ச்சியில போய் முடிச்சது. சிம்சோன் ஆரம்பித்த பணியை ஆரம்பிக்க கூட இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அந்த பிலிஸ்தியரை அழிக்கிற ஒரு பெரிய தரிசனத்தை அவன் முழுசா செஞ்சானான செய்யல, ஆரம்பிக்கவும் இல்லை. இந்த தனி மனித போராட்டத்திலேயே போயிட்டு இருக்குது. நேஷனல் வார்ஃபேருக்குள்ள அவன் வரவே இல்லை. பர்சனல் வார்ஃபேர் அவனுக்கு வந்தது அத்தனையுமே பர்சனல் வார்ஃபேர், தனிப்பட்ட போராட்டம், தனிப்பட்ட சண்டை, தனிப்பட்ட யுத்தம். தேசிய யுத்தம் எதையும் அவன் நடத்தல. நோ நேஷனல் வார்ஃபேர். அந்த லைஃப் அப்படியே முடிந்தது. டெஸ்டினி டெஸ்ட்ராயர். யாருன்னா தரிசனத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாதவர்கள், தரிசனத்தை அளிக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு தரிசனத்தை கடத்துங்கள். இந்த காலம்தான் அதற்கான காலம். உங்கள் பிள்ளைகளை தரிசனத்தில் வார்த்து எடுங்கள். அந்த தரிசனம் அவர்களை உந்தி தள்ளி வனாந்தரத்துக்கு அனுப்பட்டும். அந்த தரிசனம் அவர்களை வசதி பிரதேசத்துக்கல்ல, வனாந்தரத்துக்கு அனுப்பட்டும். வசதிகளையே உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வனாந்தர அனுபவத்தையும் கற்றுக் கொடுங்கள். உங்கள் சபையில் இருக்கிற சிம்சோன்களை எழுப்புங்கள். அடுத்த தலைமுறைக்கு தரிசனத்தை கடத்துங்கள். இப்போது நாம் செய்யக்கூடிய ஆகப்பெரிய ஊழியம் ஒரு தலைமுறையை எழுப்புவது மட்டும்தான். அடுத்த தலைமுறை மேல கர்த்தர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். அதை சரியா எழுப்பி சரியா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம எல்லாருடைய பொறுப்பு, நம்ம எல்லாருடைய கடமை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு தலைமுறையை எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை எங்கள் மேல் நீர் வைத்து இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்க தரிசனம் பெற்றவர்கள், உம்மிடத்திலிருந்து ஒரு தரிசனத்தை வாங்கினோம். எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. எங்கள் பிள்ளைகளுக்கு தரிசனத்தை தான் கொடுத்து விட்டு போக வேண்டும். அவங்களுக்கு நாங்க சொத்து சேர்த்துறோமோ, அந்தஸ்துகளை உருவாக்கி வைக்கிறோமோ, சாம்ராஜ்யங்களை எழுப்புகிறோமோ இல்லையோ, தரிசனத்தை கடத்துவதற்கான நேரம் இந்த நேரம். இனி ஒரு தலைமுறை இருக்குமா என்று எங்களுக்கு தெரியாது. இனி ஒரு காலம் வருமா என்று எங்களுக்கு தெரியாது. இந்த காலத்தில் ஆண்டவரே, வீண் மாயைகளை வெறுத்து, ஆண்டவரே, நேர விரயமாக்குகிற களியாட்டுகளை ஒதுக்கி தரிசனத்தில் முழு ஆத்துமாவை, முழு மனதை, ஆவியை குவித்து ஒருமுகப்படுத்தி அந்த ஒன்றிலேயே முழு ஜீவனையும் வார்த்துவிட எங்களையும் எங்கள் அடுத்த தலைமுறையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தார் தங்கள் பிள்ளைகளை தரிசனத்தில் வளர்ப்பார்களாக, தங்கள் பிள்ளைகளை ஆவியிலே பலப்படுத்துவார்களாக. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது அவர்களுக்கு உண்டான தேவ திட்டம் புது எண்ணெயாக அவர்கள் மேல் வார்க்கப்படுவதாக, அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக, தரிசனம் பற்றி பிடிப்பதாக என்று ஜெபிக்கிறேன். தரிசனத்திற்கு அனுகூலமான சூழ்நிலைகளை உண்டாக்கும். அனுகூலம் இல்லாவிட்டாலும் தரிசனம் வளரும். அதுதான் தரிசனத்தின் தனித்தன்மை. ஆண்டவரே, அதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். எதிர்ப்புகளுக்கு மத்தியில், எதிர்மறைகளுக்கு மத்தியில் எழுந்து வளர கர்த்தர் கிருபை தாரும், பலன் தாரும். ஆசீர்வதியும். மற்ற எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளுவீர். தேவைகளை நீர் பார்த்துக் கொள்ளுவீர். ஆண்டவரே, வியாதி பலவீனங்களை நீர் பார்த்துக் கொள்ளுவீர். ஆண்டவரே, தனிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகளை நீர் பார்த்துக் கொள்ளுவீர். எல்லாவற்றையும் நீர் சரி செய்ய போகிறீர். அதற்காக நன்றி. தேவைகளை சந்தியும், பலவீனங்களை மாற்றும், கட்டுகளை உடைத்து போடும். பிள்ளைகள் எழும்புவார்களாக, குடும்பங்கள் எழும்புவதாக, தேவநாமம் தேசத்திலே மகிமைப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு தருகிறோம். எங்களை தாழ்த்தி ஏசப்பாவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.